பூராடம் அப்படின்னாலே இந்த குணத்தில் இருக்க போறாங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை இப்படி அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கலாங்க சார்? மற்றவர்களை ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. அதாவது சாந்தப்படுத்துதல். ஒருத்தர் ரொம்ப மனதளவில் ரொம்ப குழப்பத்தாடவோ, ரொம்ப கோப உணர்வோடவோ, ரொம்ப உணர்ச்சிகளை அதிக அளவில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தாலுமே கூட அவர்களை சாந்தப்படுத்தி அவர்களை சரிசமமான ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான திறமை இந்த பூராட நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இவர்களுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிஸ்னஸ் இல்லை வேலை, இது எந்த துறை சார்ந்து எடுத்தால் அவங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பாக கிடைக்கும் சார்? அவர்கள் செய்ய வேண்டிய தொழில் அப்படிங்கிறது ஆடை ஆபரணம் அப்படிங்கிற ஒரு அந்த துறையில் கொடிகட்டி பிறப்பாங்க. இவருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப அதிக அளவில் கவனமாக இருக்கணும். பூராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காதல் இது மாதிரியான விஷயங்கள் வேணால் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கலாமே தவிர திருமண வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக அமைஞ்சு போயிடும். திருமணத்திற்கு பிறகான அந்த வாழ்வுங்கிறது ரொம்ப அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும். முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தரும். பூராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடு என்பது பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். இன்றாமோடு இணைந்த பேர் ஜோதிட ஸ்ரீவர்ஷனாகல். வணக்கம் சார். வணக்கம் சார். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பூராடம் நட்சத்திரத்துடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். அந்த வரிசையில் முதல்ல பூராடம் அப்படின்னாலே இந்த குணத்தில் இருக்க போறாங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை இப்படி அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கலாங்க சார்? பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். இது தனுசு ராசியில் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு என்றால் அது விசிறி. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஃபேனு, ஏசி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த நட்சத்திரத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு குணாதிசயம், கேரக்டர் இதெல்லாம் மற்றவர்களை ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. அதாவது சாந்தப்படுத்துதல். ஒருத்தர் ரொம்ப மனதளவில் ரொம்ப குழப்பத்தாடவோ, ரொம்ப கோப உணர்வோடவோ, ரொம்ப உணர்ச்சிகளை அதிக அளவில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தாலுமே கூட அவர்களை சாந்தப்படுத்தி அவர்களை சரிசமமான ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான திறமை இந்த பூராட நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மேலும் பூராட நட்சத்திரம் என்றாலே அது பார்த்திங்கன்னா மற்றவர்களை மிக சிறப்பாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். இவருடைய குணாதிசயம் முழுவதுமே பார்த்திங்கன்னா பரோபகரமான மனநிலையில் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு மனநிலை நிச்சயமாக இருக்கும். இவர்களுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரபல்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய குணாதிசயத்தை கண்ட பொதுமக்கள் இவர்கள் மேலே அதிக அளவில் தன்னுடைய கவர்ச்சியை அந்த பயன்படுத்துவதன் மூலமாக மக்கள் ஈர்ப்பை மிக எளிதாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பார்கள் இந்த பூராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். இந்த பூராடம் என்பது தன்னுடைய குணாதிசயத்தை பொதுமக்களோட இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அப்படிங்கிறதுனால பழகுவதற்கு மிக எளிமையான குணாதிசயம் பெற்ற மனிதர்கள் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு செய்யலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிஸ்னஸ் இல்லை வேலை, இது எந்த துறை சார்ந்து எடுத்தால் அவங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பாக கிடைக்கும் சார்? பூராட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இந்த நட்சத்திரம் வலிமையாக ஒருவருக்கு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய தொழில் அப்படிங்கிறது ஆடை ஆபரணம் அப்படிங்கிற ஒரு அந்த துறையில் கொடிகட்டி பிறப்பாங்க. இந்த டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, அதேமாரி இந்த மாடலான ஒரு ட்ரெஸ் எல்லாம் தைச்சி கொடுக்கறது, ஒரு புதுமை விரும்பக்கூடிய ஒரு தன்மையில் மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு உலகம், ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணம், பர்டிகுலர் அந்த நகைகள் சம்மந்தப்பட்ட தங்க நகையாக இருந்தாலும் சரி, ஃபேன்சி ஐட்டமாக இருந்தாலும் சரி, பெண்கள் விரும்பக்கூடிய அந்த மாதிரியான பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில்களை இவர்கள் முன்னெடுக்கும் பொழுது அந்த தொழில்களெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவாங்க. பர்டிகுலராக அந்த பூராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய டிசைனர்லாம் இருக்கிறாங்க. அது எல்லா வகையிலையும் அது பொருந்தி வரும். குறிப்பாக அந்த பூ மாலை தொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு வண்டி வாகனம், கார், இந்த மாதிரியான விஷயங்களை அழகுபடுத்துவதாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு டிசைனை சிறப்பாக வெளியிட்டு அதில் லாங் டேர்முக்கு அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டை மிக சிறப்பாக அலங்கரிப்பது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இந்த இன்டீரியர் சம்மந்தப்பட்ட தொழில்களாலும் சரி, கட்டடம் கலை சம்மந்தப்பட்ட தொழிலாலும் சரி, இந்த தொழில்கள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இதில் அவங்களுடைய திறமை மிகப்பெரிய அளவில் வெளிப்படும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்க லைஃப்பில் இந்த பிரச்சனையெல்லாம் வரலாம், இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா எதை சொல்லலாங்க? இவருடைய உடல் ஆரோக்கியத்திலையும்
மன ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப அதிக அளவில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து மற்றவங்க வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். இவர்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்டெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை எந்த நேரத்தில் வேணாலும் இவங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி விட்டுருவாங்க. இவர்கள் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற அந்த ஒரு விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரையுமே நம்பக்கூடிய தன்மையினால் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். குறிப்பாக இந்த காதலன் காதலி அந்த ஒரு எதிர்பாலின சேர்க்கை சம்மந்தப்பட்ட உறவுகளெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவையும், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரியான ஒரு முடிவெடுக்காமல் தவறான முடிவுகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு இயற்கை வழங்கிடும். அதனால் இந்த விஷயங்களில் இவங்க எச்சரிக்கை இல்லை அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கை கடுமையாக பாதிக்கும். பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதே மாதிரி குழந்தை பாக்கியம், இது ரெண்டும் எப்படி இருக்கும் சார்? பூராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காதல் இது மாதிரியான விஷயங்கள் வேணால் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கலாமே தவிர, திருமண வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக அமைஞ்சு போயிடும். திருமணத்திற்கு பிறகான அந்த வாழ்வுங்கிறது ரொம்ப அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். தான் வந்து திருமணம் செய்து கொண்ட பெண்ணையோ ஆணையோ தன்னுடைய வாழ்க்கை துணையாக மிக சிறப்பாக நேசிக்கக்கூடிய ஒரு மன ஆரோக்கிய நிலையை பெற்றிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அது நல்லவரோ கெட்டவரோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என்னுடைய வாழ்க்கை துணை, நான் வந்து நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், இவர்களை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும். எக்காரணத்தை கொண்டு நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய இவர்கள் எந்த காரணத்திலும் தோல்வி அடையக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலை இந்த பூராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இயற்கையாக வந்திருக்கும். இதன் காரணமாகவே இவருடைய வாழ்க்கையும் ஒரு மேம்பட்ட தன்மையிலேயே இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதப்பட்ட நிலையில் அந்த குழந்தை பாக்கியம் அமையலாம். அமைந்தாலுமே கூட அந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இவர்களுக்கு யோகம் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ குழந்தை பாக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. காதல் ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் இவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய கல்வி அப்படிங்கிறது எந்த மாதிரி அமைப்பில் கிடைக்கும் சார்? பூராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட கல்வியில், பர்டிகுலராக இந்த டென்டல் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட அந்த படிப்பாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு மிக எளிமையாக வந்து சேரக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடை ஆபரணம் இது சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாமே இவர்களுக்கு மிகப்பெரிய லக்ஸுரி லைஃப் கொடுக்கும். குறிப்பாக இந்த கார் டிசைன் பண்ணக்கூடிய அந்த படிப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதில் கார் டிசைன் பண்ணக்கூடிய அந்த படிப்பு, அதேமாதிரி இந்த ஒரு கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த இன்டீரியர் சம்மந்தப்பட்ட படிப்பு, அதேமாதிரி இந்த ஃபேஷன் டிசைனிங்கில் அந்த டிசைன் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கல்வி, இதெல்லாம் வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய யோக வாழ்வை வழங்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கும். மேலும் இந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்ட உயர்கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்தியாவுடைய முதல் தரமான படிப்பு, IAS IPS இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியெலாம் வந்து இவர்கள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுயஜாதகத்தில் இந்த நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் நல்லா வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இதையெல்லாம் மிக எளிதாக சாதிக்கக்கூடிய வல்லவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதில் பண்ணால் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குங்க சார்? பூராட நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் நகை, குறிப்பாக தங்க நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அல்லது வெள்ளி நகைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அல்லது உலோகம், செம்பு, இந்த மாதிரி பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய உலோகங்கள், இது மாதிரியான விஷயங்களில் முதலீடு செய்யும் பொழுது அபரிவிதமான லாபம் கிடைக்கும். இந்த முதலீடுகள்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து இந்த மைன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நிலத்துக்கு அடியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கற்கள், அது சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே இவர்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப அளப்பரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு உண்டான ஒரு தன்மையை இவங்க சின்ன வயசுலேருந்தே வளர்த்து கொள்வது அவசியமானது. குறிப்பாக இவருடைய முதலீடுகள் அனைத்துமே தங்கத்தில் இருந்ததுன்னா மிகப்பெரிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். பூராட நட்சத்திரம் வலிமை வரும் பொழுது இவர்களுக்கு இயற்கையாகவே இது அமையும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான உண்மை. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய உடல் நலத்தில் இந்த பிரச்சனை வரலாம், இவங்க பிறவிலேயே இந்த பிரச்சனைக்கு உள்ளாவாங்க அப்படின்னா இதை இருக்கலாங்க சார்? பூராட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு உடல் பாதிப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட சர்க்கரை வியாதி சம்மந்தப்பட்ட தொந்தரவு தான் பெருசாக இருக்கும். இதற்காக இவங்க ஒன்றும் பெரிய அளவில் அழட்டிக்கணுங்கிற விஷயமெல்லாம் இல்லை. ஏன்னா இதுவே இவங்களோட உடம்பே வந்து இவங்களை ரெக்கவர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வலிமை பெற்ற ஒரு நட்சத்திரம் தான். ஸோ இவர்கள் தன்னுடைய உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிச்சயமாக கடைபிடிச்சி தான் ஆகணும். இதில் வந்து கவனமாக இருக்கணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் அந்த உடம்பு வந்து வெயிட் போட்ட மாதிரி இருக்காங்க பார்த்திங்களா, அந்த ஓவர் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகளையும் இந்த பூராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இதற்கெல்லாம் சரியான உணவு கட்டுப்பாடும்
அதே சமயம் மன வலிமையோட ஒரு விஷயத்தை அணுகிறதும், சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வதும் இவர்களுக்கு ஒரு சிறப்பான வழிமுறையாக இருக்கும். அதேமாரி பாதங்களில் அடிக்கடி பாதிப்புகள் சந்திப்பாங்க. அதேமாரி ஆண்கள் என்றால் குறிப்பாக இந்த உயிரணு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்னால சில நேரங்களில் பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும், அவங்க லைஃப் டைம் இந்த கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு வரலாம் அப்படின்னா என்ன கோயில் சொல்லலாங்க சார்? முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தரும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடு என்பது வாழ்வில் ஒரு மறக்க இயலாத வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. குறிப்பாக இந்த பூராட நட்சத்திரத்தினாலே போனாலும் போகலாம், அல்லது பரணி பூர நட்சத்திரம் தன்னுடைய அந்த சுய நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு ராஜயோக பலன்கள் நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். குறிப்பாக இந்த வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் வழிபாடு செஞ்சாலும் சரி, சுக்கிர ஹோரையில் வழிபாடு செஞ்சாலும் சரி, இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோக வாழ்வும் உண்டு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.